உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹாசினி அக்கா, ஸ்ரீஜா, நிறைய வேலை இருக்கு. வீட்டெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணணும். பூஜைக்கு தேவையான ஏற்பாடு எல்லாம் பண்ணணும். சரி மாரி. அப்புறம் நீங்க 2 பேரும் போய் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள பூஜையில வந்து கலந்துக்க சொல்லி கூட்டிட்டு வரீங்களா? சரி மாரி, நானும் ஹாசினியும் போய் சொல்லிட்டு வரோம். மொத்தத்துல போன வருஷத்தை விட இந்த வருஷ பூஜை ரொம்ப சிறப்பா நடக்கணும். சிறப்பா பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் போலாம். பாத்தீங்களா சிஸ்டர், அந்த மாதிரி என்னென்னமா கதாளக்கிறான்னு. இதுக்கெல்லாம் அந்த கோவில் பூசாரி கேளா போல்டு, அந்த நீலகண்ட சாஸ்திரிகள் அவருடைய வளர்ப்பு அப்படி. சிஸ்டர், உங்ககிட்ட பொட்டி பாம்பா அடங்கியிருந்தால பொறி உருண்டை, அவ இப்ப மாரியோட சேர்ந்துகிட்டு உங்களுக்கு எதிரா உருண்டு உருண்டு எப்படி எல்லாம் பேசுறா. இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது சிஸ்டர். அந்த பொறி உருண்டிய ஒரே நெசுக்கு அப்படியே பொடி பொடியா ஆக்கிரணும் சிஸ்டர். சிஸ்டர், மாரி உங்களை ஒவ்வொரு விஷயத்திலையும் அவமானப்படுத்துறா, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறா. நாம எப்ப சிஸ்டர் அவளை ஜெயிக்கிறது சொல்லுங்க. இந்த வரலட்சுமி பூஜையில அது நடக்கணும். என்ன சிஸ்டர் சொல்றீங்க? குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும், சூர்யாவுக்கும் நல்லதுன்னு சொல்லி தானே நான் வேண்டான்னு சொல்லியும் அந்த மாரி வேணும்னு சொல்லி இந்த வரலட்சுமி பூஜைய பண்றா. ஆமா. இன்னைக்கு பூஜைக்கு பக்கத்து வீடுகள்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் வருவாங்க. மாரி வரலட்சுமி பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே சூர்யாவுக்கு எதிரா ஏதாவது கெட்டது நடந்தா, மாரி மேல ஏதோ தப்பு இருக்கு, அதனாலதான் இந்த வரலட்சுமி பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சு, அபசகுணம் புடிச்சவ அப்படின்னு சொல்லி எல்லாருமே அசிங்கப்படுத்திட்டு போயிடுவாங்க. அந்த மாரி அவமானப்பட்டு அப்படியே நிப்பா. சிஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சிஸ்டர். ஆனா அதுக்கு மாப்பிள்ள சூர்யாவுக்கு ஏதாவது கெடுதல் நடக்கணுமே. தானாலாம் நடக்காது, நாம தான் நடத்தி வைக்கணும். சிஸ்டர், எப்பவும் நாம அப்படித்தானே சிஸ்டர் பண்ணுவோம். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, எப்படி பண்ண போறீங்க, அத முதல்ல சொல்லுங்க சிஸ்டர். சொல்றேன். அதுக்கு முன்னாடி நாம அந்த பாம்பாட்டியை சந்திக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ண. ஓகே சிஸ்டர், நம்ம கிட்ட ஒரு விஷ நாகத்தோட ஒரு பாம்பாட்டி அலைஞ்சிட்டு இருக்கிறான், அவனை உங்ககிட்ட கோத்து விடுறேன். வணக்கம். வாங்கம்மா, வாங்க, உள்ள வாங்கம்மா. வா வாங்கம்மா, உட்காருங்கம்மா. இருக்கட்டும், பரவாயில்லக்கா. இன்னைக்கு எங்க வீட்டுல வரலட்சுமி பூஜை வச்சிருக்கோம், நீங்க வந்து கலந்துக்கணும். ஆமாக்கா, கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன். முதல்ல உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னும் அக்கம் பக்கத்துல எல்லாம் கூப்பிடணும்ல. ஆமாக்கா, மறக்காம வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேன். சரி, வரோம்க்கா. சரிம்மா, போயிட்டு வாங்க. நல்ல கிளைமேட். ஏய், இந்த இடத்துக்கு தான் வர சொல்லிருக்கியா? ஆமா சிஸ்டர், இதுதான் நீங்க ஸ்னேக் மேனை மீட் பண்ண போற மீட்டிங் பாயிண்ட். அது ஒண்ணு இல்ல சிஸ்டர், நீங்க ஸ்னேக் மேனை மீட் பண்றத யாரும் பாத்துற கூடாதுல்ல, அதனால தான் ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துக்கு அந்த ஸ்னேக் மேனை வர சொல்லி இருக்கிறேன். செலக்ட் பண்ண இடம் எப்படி இருக்குது? ஆமா, நாம வந்துட்டோம், அந்த பாம்பாட்டியை காணமே. வந்துருவாரு, வெயிட் பண்ணுங்க. அக்கா, உள்ள வரலாமா? வாங்க வாங்க, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். எங்க வீட்டுல வரலட்சுமி உங்க பூஜை வச்சிருக்கோம்க்கா. எப்போ? இன்னைக்குதான் அக்கா. கண்டிப்பா வந்துடுறேன். சரிக்கா, கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேன். இப்ப நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. சிஸ்டர், அங்க பாருங்க, ஸ்னேக் ப்ரோ வந்துட்டு இருக்காரு பாருங்க. வாங்க ஸ்னேக் ப்ரோ. வணக்கம் சார். வணக்கம் மேடம். என்ன ஸ்னேக் ப்ரோ, ஏன் இவ்வளவு லேட்? பணம் கொடுக்கிற சிஸ்டர் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணுவாங்க? உங்ககிட்ட கார் இருக்கு, சீக்கிரம் வந்துட்டீங்க. நம்ம நடராஜா சர்வீஸ் தான், நடந்தே வந்ததுல லேட் ஆயிடுச்சு. சிஸ்டர், விஷ நாகத்தோட அலைறாரு சொன்னேனே, அந்த ஸ்னேக் ப்ரோ இவர்தான். ஆமா, ஏன் ப்ரோ, நான் வரும்பொழுது ஸ்னேக் எடுத்துக்கிட்டு வர சொல்லியிருந்தேனே, ஸ்னேக் எங்க ப்ரோ? கொண்டு வந்திருக்க சார். நாகராஜா ஜோன்லாப்பையில தூங்கிட்டு இருக்காரு சார். என்னது, நாகராஜா தூங்கிட்டு இருக்கானா? தூங்கிட்டு இருக்கிற ஸ்னேக்கை எழுப்பி வெளியே எடுத்து காட்டுங்க ப்ரோ, அப்பதான் சிஸ்டர் உன்னை நம்புவாங்க, பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. காட்டுறேன் சார். பாருங்க சிஸ்டர், நாகராஜா படுத்திருக்கிறானா.
ஐயோ என்னய்யா ஸ்னேக் இப்படி சுருட்டு கிடக்குது? சோறு கீறு போடுறியா இல்லையா? எழுப்பியா, தட்டி எழுப்பியா. நாகராஜா, கஸ்டமர் முன்னாடி இப்படி தூங்கிட்டு இருந்தா எப்படி ராஜா பிசினஸ் நடக்கும்? எந்திரிச்சு வணக்கம் சொல்லு. சிஸ்டர், உங்களுக்கு தான் வணக்கம் சொல்ல போகுது. படம் எடுக்குது. ஐயோ சிஸ்டர், நாகராஜ எழுந்த உடனே நான் லைட்டா டர்ராயிட்டேன். லைட்டா? உன் பாம்ப நீயே படுக்க சொல்லு ப்ரோ. டயர்டா போதும் இருக்கு. ராஜா, படுத்துக்கோ. குட் நைட் ப்ரோ. ஸ்னேக் பத்திரம் கீழே விழுந்துற போகுது. இன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்துரு. பின்பக்கமா ஜன்னல் பக்கத்துல போய் நில்லு. நான் காட்டுற ஆளை உன் பாம்பை விட்டு கடிக்க வைக்கணும். சரிங்க மேடம், நீங்க ஆளை மட்டும் காட்டுங்க, மத்தத நாகராஜன் பாத்துக்குவாரு. பாண்டி, எடுக்கிறேன் சிஸ்டர். எங்க வச்ச வரமாட்டேங்குதே. வந்துருச்சு. இந்தாங்க ப்ரோ, இத புடி. இத இப்போதைக்கு வச்சுக்க. நாளைக்கு வேலையை முடிச்சதும் ஃபுல் அமௌண்ட்டையும் நாங்க செட்டில் பண்ணிடுறேன்னா. சரிங்க மேடம், அப்ப நான் கிளம்புறேன். நான் கரெக்டா வீட்டுக்கே வந்துடுறேன். வீட்டு அட்ரஸ் தெரியும்ல? சாரு என் செல்போனுக்கு லொகேஷன் அனுப்பிட்டாரு மேடம். நான் கரெக்டா வந்துடுறேன் மேடம். அனுப்பிட்டேன். போ. வரேங்க மேடம். பாத்தீங்களா சிஸ்டர், ஸ்னேக் மேன் கூட டெக்னாலஜில எவ்வளவு வெயிட்டா இருக்கறாருன்னு. இன்னைக்கு எங்க வீட்ல வரலட்சுமி பூஜை வச்சிருக்கோம். நீங்க கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன். உங்க பொண்ணு மறக்காம கூட்டு வந்துருங்க. கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். சரி வரோம். சிஸ்டர், இப்போ உங்களுடைய பிளான் முழுசா எனக்கு புரிஞ்சு போச்சு சிஸ்டர். சூர்யா மாப்பிளைய பாம்பை விட்டு கடிக்க வைக்க போறீங்க. வரலட்சுமி பூஜை நடக்கும் பொழுது புருஷனை பாம்பு கடிச்சிச்சுன்னா அது அபசகுணம். மாரியுடைய ராசி சரியில்லைன்னு சொல்லி வந்திருக்கிற பக்கத்து விட்டு எய்த்து விட்டு பொம்பளைங்க எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு பூஜையில கலந்துக்காம கிளம்பிடுவாளுவோம். மாரியோட வரலட்சுமி பூஜையை கெடுத்த மாதிரியும் ஆச்சு, மாரிய ஜெயிச்சு அவமானப்படுத்துற மாதிரியும் ஆச்சு. நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே சிஸ்டர்? கரெக்ட். சிஸ்டர், உங்க பிளான் முதல்ல நல்லா தான் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி நிறைய பிளான் பண்ணி மாரிய ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா ஜெயிக்கவே முடியலையே சிஸ்டர். இந்த தடவையாவது கண்டிப்பா ஜெயிப்போமா சிஸ்டர்? ஜெயிக்கிற வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகளை விடாம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். அப்ப கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். தெரிஞ்சவங்க எல்லார் வீட்டுக்கும் சொல்லியாச்சு. இன்னும் யார் வீட்டுக்கெல்லாம் சொல்லணும் ஹாசினி? இன்னும் சரஸ்வதி அக்கா கூப்பிடணும். ரேணுகா அக்கா. அக்கா அக்கா. சொல்லு ஹாசினி. உங்களை தேடி நாங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த வீடு பூட்டி இருந்தது. ஆமா, கடை வரைக்கும் போயிருந்தேமா. என்ன விஷயமா? இன்னைக்கு எங்க வீட்ல வரலட்சுமி பூஜை வச்சிருக்கோம். இங்க கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வந்துருவேம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.